ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஏத்ராஜ் தமிழன் கேமிங். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 1. மைன்கிராஃப்டில் நம்ம இப்போ என்ன வெர்ஷன் ப்ளே பண்ணோன்னா 1.21.20. ஓகே, இந்த வெர்ஷனில் நம்ம இந்த பயம்லாம் ஸ்பானாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறீங்களா, நம்ம இந்த பயம் சுற்றி பார்ப்போம். ஷீப், இந்த ஷீப் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இந்த ஷீப் அடித்தா தான் நம்மளுக்கு இப்போ என்னான்னு சொல்லிட்டு பெட்டு செய்ய முடியும் ஷீப்போட உள் வச்சு தான். அதுதான் நான் இப்போ இந்த ஷீப் அடிக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம். ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக வீடியோஸ்லாம் வரமாட்டேங்குதுன்னா என் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் போயிடுச்சுன்னா நம்ம வீடியோஸ் எப்பயும் போல் வரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வுட் மைன் பண்ணலாம். இது ஸ்ப்ரூஸ் பயம், இது அதான் ஸ்ப்ரூஸ் வுட்டாக இருக்குது. பக்கத்துலேயே ஐஸ் பயமும் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். பட் நான் ஏன் அந்த வீடியோ போடலன்னா, என்னோட இது ஒரு மாதிரி லேக் ஆகிடுச்சு என் ஃபோனு. அதுதான் என் ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணிட்டு பார்ட் 2 எடுக்க முடில. இப்போ எப்படி நான் சிங்கிளாக ப்ளே பண்ணுறேன்னா என் ஃப்ரெண்டு ப்ளே பண்ணுற வருஷம் 1.21.50. என்னால் அது வெர்ஷன் ஏற்ற முடியல. நான் வச்சுருந்தது என்னோடய இன்னொரு மொபைல். அந்த மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ அந்த மொபைல் சரியாயிடுச்சுன்னா நம்ம வீடியோ போடுவோம் கண்டினியூஸாக. ஓகே கைஸ், நம்ம இப்போ போகலாம் வாங்க. கைஸ், இன்னொரு ஷிப் கிடச்சிச்சு, அடித்து ஓகே கைஸ், அடிக்கலாம். சாவ மாட்டேங்குது. நம்ம இன்னும் நிறையா ஐட்டம்ஸ்லாம் செய்யணும். இதில் ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்கிரேட் ஆகணும். நம்ம ஃப்ரெண்டு மார்னிங்கோ இல்லைனா நேற்றோ வீடியோ போட்டிருப்பாரு. நீங்கள் போய் பாருங்கள். மைன்கிராஃப்ட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ப்ளே பண்ணுது. ஓகே சச்சு போகலாம். கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணணும் முதல்ல. அதுக்கு ஸ்ப்ரூஸ் பிளாங்க்ஸ் நம்ம முதல்ல செய்யலாம். நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சிடலாம். ஓகே கைஸ், கிராஃப்டிங் டேபிள் எடுத்துன்னு இங்கெல்லாம் போட வேணாம். நம்ம இன்னொரு ஷிப் வச்சிச்சு கைஸ். ரொம்ப லக்கு. நம்மளுக்கு பெட்டு மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 ஷீப்பு. இப்போ நம்மளுக்கு பெட் மேக் பண்ணுறதுக்கு 3 ஷீப்பும் கிடச்சிருச்சு. இப்போ இதை அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஷீப்பு வச்சு நம்ம பெட் செஞ்சிடலாம் வாங்க. இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டு பெட்டு செஞ்சிடலாம். நான் இந்த ஏரியாவை நான் என்னோடய பிளேஸாக மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். இங்கே கிராஃப்டிங் டேபிளை போட்டுடலாம். போட்டு பெட்டு எடுப்போம். பெட்டு எடுத்தாச்சு. நம்ம இப்போ பிக்காக்ஸு இதெல்லாம் செய்யலாம். ஓகே, செஞ்சாச்சு நினைக்கிறேன். நமக்கு ஸ்வாட் செய்யணும். ஆனால் அர்ஜென்ட்டுக்கு ஸ்வாட் தேவைப்படும். அதனால் நம்ம ஸ்வாட் செஞ்சுக்கலாம். ஓகே, மேக் பண்ணிடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலில் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோன்னா நம்ம நீங்கள் சொல்கிற கேம் பிளேவை நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன கேம் பிளே போடலான்னுக்கிறேன்னா கிராணி சாப்டர் 2 போடலான்னுக்கிறேன். இப்போ நியூ இயர் அன்றைக்கி ஸ்பெஷலாக நான் கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப் போட போகிறேன். ஆரம்பத்தில் நான் வேறு எதுவும் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு அதுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான். சரி, நம்மளுக்கு இங்கே வுல்ஃப் கிடச்சிக்குது கைஸ். இந்த அப்டேட்டில் இந்த வுல்ஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த அப்டேட்டில் ப்ரௌன் கலர் வுல்ஃப் வந்துருச்சு. அப்புறம் இந்த வுல்ஃபை பார்க்கவே முடியலையா, இப்போ பார்த்துட்டு வச்சு. ஓகே, பெட்டு போட்டுருவோம். ரீஸ்பான் மைண்ட் செட் பண்ணிடலாம். மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 2 எப்போ வரும்னு எனக்கு சரியாக தெரில. எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் கரெக்டாக போட்டுருக்கேன். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப லோடிங் டைம் எடுக்குதா. அதனால தான் என்னால் வீடியோ அதிகமாக போடவும் முடியல, நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால.
நான் கொஞ்ச நாள் நான் சரி பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூஸ் வீடியோ போடுவேன். அப்புறம் எக்ஸாம் டைம்லலாம் என்னால் வீடியோ போட முடியாது. நான் அதை இப்போயே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நான் கிராணி வீடியோ போட்டு பார்க்காதவங்களும் போய் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க மறக்காமே. ஓகே, ஸ்டோன் மைண்ட் பண்ணலாம். இங்கே தப்பு சைடாக வந்து சரி நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மைண்ட் பண்ணு. நம்ம வந்து ஒரு 64க்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸ் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஸ்டோன் பத்தாது. ஏன்னா நம்ம ஃபர்னஸ் செய்யணும், பிக்காக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் செய்யணும். அதனால தான் சில பேர் கேட்பீங்க ஏன் அச்சீவ்மெண்ட்ஸ் வரலன்னு. ஏன்னா நான் இப்போ தான் கேம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணுவேன். அவங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து 1.20 1.50 தான் நான் வந்து கேம் ப்ளே பண்ணுவேன். அதை நான் இப்போயே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுவும் இல்லாமல் நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வீடியோ போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு முக்கியமான என் ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு போயிட்டேன். அதனால தான் என்னால் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நெட்வொர்க் இஷ்யூ அங்கே இருக்குது. அப்லோட் பண்ணவும் டைம் இல்லை எங்க சரியா. அதனால தான் அதுக்கு நான் இப்போ சாரி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, 4 கட்சிச்சு நம்ம இப்போ மேலே போகலாம். ஓகே, டெட் போடு. டெட் கலீச். இந்த 3 ஸ்டோன்ஸ் போடுவோம். இப்போ நம்ம இங்கே உடச்சா தான் வெளியே வர முடியுமா? ஓகே, உடச்சிடலாம். ஃபுல்லாக ஃபுட்டு மைண்ட் பண்ணுற வேலை இது. இப்போ வந்து நைட் ஆக போது நம்ம இங்கே இப்போ நம்ம வந்து தூங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் ஸ்டோன் ஐட்டம்ஸ் எல்லாமே மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்னஸ் மேக் பண்ணியாச்சு. இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபர்னஸில் நம்ம இதை குக் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோல் இன்னும் கிடைக்கல. அதனால தான் நான் ஸ்டிக்கு இல்லைனா வந்து புட்ஸ் இதை வச்சு தான் நான் ஃபயர் பண்ணிட்டுருக்கேன். வுட்டு பிரித்து நம்ம இப்போ வச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து வுட்டு வச்சிடலாம். ஓகே, மேக் ஆகிடுச்சு. வுட்டு வச்சதும் வேஸ்ட்டு தான். ஓகே, நம்ம இப்போ மட்டனை எடுத்துகிட்டு தூங்கிடலாம். ஓகே, நம்மளோட இப்போ டே 2க்கு வந்தாச்சு. நம்ம டே 2ல் என்ன பண்ணலான்னு வந்து இங்கே இருக்கிற பாதி வுட்ஸ்கிட்ட நம்ம மைண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குட்டியாக ஒரு பேஸ் மேக் செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து வுட்ஸை மைண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாலும் போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டோன் ஆக்ஸை வச்சு மைண்ட் பண்ணாமல் எதை வச்சு மைண்ட் பண்ணலாம்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, நம்ம இதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் பிளாங்க்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மேக் பண்ணலை, அதனால் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாம்பிஸ் வரும், ஸ்கெலட்டன்ஸ் வரும், லக்கில் எண்டர்மேன் கூட வரும். அதனால தான். ஓகே, ஓகே மேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து இதை மேக் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ வந்து இதை வச்சு போயிட்டு நம்ம ஸ்டோன் ஆக்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. செஸ்ட்டும் நான் எதுக்கு மேக் பண்ணி வச்சுக்கிறேன்னா வந்து இந்த ஐட்டம்ஸ் சேர்க்குறதுக்கு ஐட்டம்ஸ் மேக் பண்ணிடலாம்.
ஏன்னா நம்ம இப்போ பேஸை நம்ம பண்ண போகிறோம், டாப்பை மூட போகிறது கிடையாது. நான் இப்போயே சொல்லிடுறேன், அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னான்னு சொல்கிறது, மைனிங்க்கு போகலாம், நம்ம ஹவுஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு ஃபுட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபுட்டு தேவைப்படுது, அதனால் ஃபுட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே அயன் வேணும். ஏன்னா வந்து சீட்ஸ் இங்கே ஈஸியாக கிடச்சிடும், பட் அயன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம இப்போ மைனிங்க்கு போகணும், மைனிங் போனால் தான் அயன் கிடைக்கும். அதை வச்சு தான் பக்கெட் எடுத்து நம்ம மேலே வைக்க முடியும். அதனால் நான் இப்போ வந்து வீடியோ எப்போ வரும்னு என்னால் சொல்ல முடியாது. அதே எப்பயாச்சும் வரும். நான் சொல்லிவிட்டு அப்புறம் இந்தமாரி ஆயிடுச்சுன்னா அதனால் நான் இப்போ எப்பயே சொல்ல முடியாது. இந்த வீடியோ வந்துடும் அது கரெக்டாக. இந்த வீடியோவே உங்களுக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்பு இது மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ பண்ணுங்கள். ஓகே, இங்கே பிளாக் ஷீப் இருக்குது, அதை நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஓகே, இது ஓகேவா? கட் பண்ணணும். ஸ்டிக்ஸும் கிடைக்குமா இதில்? எனக்கு தெரியாது. சாப்ளிங் கிடைக்கும். ஓகே, நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் பக் ஆகிடும் கேமில். ஓகே, மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிட்டு பார்டர் போட்டுக்கலாம். அப்புறம் என்னால் ரெகுலர் ஷார்ட்ஸ் போட முடியும். நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு ஷார்ட்ஸு. சம் லைக் கேமை பற்றி ஒரு காமெடி இது கேமை பற்றி. அப்புறம் கேமில் வந்து ஏதாச்சும் இது ட்ரோல் ஃபேஸு இந்தமாரிலாம் போடுவேன். அதிகம் மறக்காமல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுறேன். ஓகே, பார்த்துக்கலாம். சரி, செம்ம மார்க்கன். ஓகே, இங்கே ஒன்று போடணும். இந்த ஷீப்பை நம்ம எதுவும் பண்ண வேணாம், அது மட்டும் போட்டோம். ஓகே, பை கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.